கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் DBMS டேட்டாபேஸ் மாடல். DBMSனால் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். The database technology came into existence in terms of models with relational and object relational behavior. The major database model are listed below. DBMS தரவுத்தள மாதிரிகள். தரவுத்தள தொழில்நுட்பம் உறவுநிலை மற்றும் பொருள் உறவுநிலை பண்புகளை கொண்ட மாதிரிகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. முக்கியமான தரவுத்தள மாதிரிகள் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இந்த பேராஃபில் என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் டெக்னாலஜி எதோட அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரிலேஷனலும் ஆப்ஜெக்ட் ரிலேஷனலோட அடிப்படையில் தான், ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் பிஹேவியர் அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது தரவுத்தள தொழில்நுட்பம் எதை அடிப்படையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா உறவு மற்றும் பொருள் உறவுநிலை பண்புகளை மாதிரி அடிப்படையில் தான் அமைஞ்சிருக்குங்கிறாங்க. இதோட முக்கியமான தரவுத்தள மாதிரிகளை கீழே கொடுத்துருக்காங்க. இதில் மேஜர் டேட்டாபேஸோட மாடல் கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். மொத்தம் 4 இருக்குது. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல். த ஃபேமஸ் ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல் வாஸ் IMS அப்படின்னா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். IBM first DBMS. In this model, each record has information in parent-child relationship like tree structure. The collection of record was called a record types, which is an equivalent to tables in relational model. The individual records equal to row. See figure 3.1. The above model we have many advantages like less redundant data, efficient search, data integrity and security. This model also has few limitations like complex to implement and difficulty in handling many-to-many relationship. அதாவது ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடல் அப்படின்னா படிநிலை தரவுத்தள மாதிரி அப்படிங்கிறாங்க தமிழில். IBM முதல் DBMS ஆன IMS அப்படின்னா தமிழில் தகவல் மேலாண்மை அமைப்பு, இங்கிலீஷில் IMSனால் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பது பிரபலமான படிநிலை தரவுத்தள மாதிரியாக இருந்தது. இந்த IBMோட முதல் DBMS ஆன இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்பது தான் பிரபலமான ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடலாக இருந்துச்சு. அதாவது படிநிலை மாதிரியாக இருந்ததுங்கிறாங்க. அதாவது IBMோட முதல் DBMS ஆன இந்த இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் பிரபலமான ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாதிரியாக இருந்துச்சு, டேட்டாபேஸ் மாடலாக இருந்துச்சு. இந்த மாடலோட ஒவ்வொரு ரெக்கார்டுலேயுமே தகவல் மரக்கிளை அமைப்பை போன்ற பெற்றோர் குழந்தை உறவே அமைக்கப்பட்டுள்ளன. எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ தாத்தாவிலேருந்து அப்பா, அப்பாவிலேருந்து குழந்தை, அந்த மாதிரி மரக்கிளைகள் போன்றதான் இதோட தகவல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது உறவுநிலை மாதிரியின் அட்டவணைக்கு நிகரானது. இது டேட்டாபேஸ் மாடலில் டேபிளுக்கு ஈக்குவலான ஒன்று அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், மரக்கிளைகள் போன்றது இருக்கும். இது டேட்டாபேஸ் மாடலில் டேபிளுக்கு ஈக்குவலான ஒன்று. ஃபிகர் 3.1 கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், கம்பெனியிலேருந்து யூசர், மெஷின், டிவைஸ், அப்ளிகேஷன், இந்த மாதிரி அதிலிருந்து தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க. யூசரில் யார், மார்க்கெட்டிங், பர்சனல், அந்த மார்க்கெட்டிங்கில் யார், அதுக்கப்புறம் யார் அப்படி தனித்தனியாக கொடுத்துருக்கிறது தான் இந்த ஹிரார்ச்சிக்கல் ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர். மரக்கிளைகள் போன்று பாருங்கள். இது அப்படியே இதுதான் ரூட், வேறு, அதிலிருந்து பிரான்ச்சு, அந்த பிரான்ச்சிலேருந்து நிறைய பிரான்ச்சு, அப்படியே அதிலிருந்து கிளச்சிக்கிட்டே இருக்கும். ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியில் குறைந்த தேவையற்ற தரவுகள், திறமையான தேடல், தரவு ஒருங்கிணைப்பு மற்றும் பாதுகாப்பு போன்ற பல நிறைகள் உள்ளன. இது பல உறவு நிலைகளை கையாள்வதில் கடினம் மற்றும் நடைமுறைப்படுத்தும் சிக்கல் போன்ற சில குறைகளையும் கொண்டுள்ளது. இந்த ஹிரார்ச்சிக்கல் டேட்டாபேஸ் மாடலில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா லெஸ் ரெடியூடன்ட் டேட்டா, எஃபிஷியன்ட் சர்ச்சு, டேட்டா இன்டெகிரிட்டி, செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜும் இருக்குது. ஆனால் அதே மாதிரி சில குறைகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன குறை அப்படின்னு பாருங்கள்.
நிறைய ரிலேஷன்ஷிப்பை கையாளுறது கஷ்டம், டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செயல்படுத்துறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க.